பாருங்க சிட்டி உள்ள வரோம். சிட்டி உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பீட் லிமிட் கார் பாருங்க 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் உள்ளே போகணும் நம்ம போகும்போது. ஒரு சில வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 30 கிலோமீட்டர், இங்கே வந்து 50 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அதில் வந்து க்ரீன் கலர் லைட் காமிக்குது. இதெல்லாம் ரொம்ப ஓல்டு வில்லேஜ், ஃப்ரான்ஸில் இருக்கிற ரொம்ப ரொம்ப ஓல்டு வில்லேஜ். இதெல்லாம் எந்த காலத்தில் கட்டினதுன்னே தெரியல. அந்த ரோடு வழியாலாம் வண்டி போயிட்டு இருக்குது. எல்லா ரூட்லேயும் ஓட்டுறதுக்கு நம்ம பழகிக்கணும். நம்ம பைபாஸில் மட்டும் ஓட்டுறவங்க மட்டும் இங்கே ஓட்டிட முடியாது. சின்ன ரோடு, பெரிய ரோடு, பள்ளம், மேடு, வண்டியெல்லாம் குறை சொல்ல முடியாது. வண்டியெல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்கும். நம்ம வந்து பயப்படாமல் ஓட்டணும். ஏன்னா பயப்படாமன்னா ஆல்ரெடி இந்த ரோடெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு ஒரு பயமே தெரியாது. புதுசாக இந்த ரோடு வந்து பார்க்குறோன்றவங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டம். பாருங்க இந்த ரோட்டில் ஆப்போசிட் ஒரு லாரி வந்து நான் எப்படி வழி கொடுக்குறது பாருங்கள். ஒன்று நின்று தான் வழி கொடுக்கணும். அது பின்னாடி லைனாக காரு இந்த மாதிரி டிராக்டர்லாம் வந்துட்டு இருக்குது. நம்ம நிறுத்தி வழி கொடுக்க முடியாது. நம்ம போகும்போது நம்ம பின்னாடி தான் வருவாங்க. அதேமாதிரி நம்மளுக்கு முன்னாடி ஒரு வண்டி போயிருந்துச்சுனாலும் நம்மளும் ஒரு வண்டி சைடு போடக்கூடாது. நம்மளும் அந்த வண்டிக்கு பின்னாடி தான் போகணும். நம்ம ஊராக இருந்துச்சுன்னா நேற்றுக்கு பல சவுண்ட் ஆச்சுன்னு ஹார்ன் ஆச்சுன்னு போயிட்டுருப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சத்தமும் நம்மளால் வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. வண்டியோட சத்தமே கூட அதிகமாக சத்தமாக கேட்கக்கூடாது. இந்த ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும் ஏரியாவே. அந்த அமைதியை நமக்கு எடுக்காமல் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பழகிக்கணும், வண்டி ஓட்டிக்கணும். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் 8.5 கிலோமீட்டர் போகணும். இந்த சின்ன ரோட்டில் 8.5 கிலோமீட்டர் போயிட்டு இன்னும் ரவுண்ட் ஆஃப் ரோட்டில் இந்த மேப்பெல்லாம் பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கினீங்க தான் எந்த கிலோமீட்டர், எந்த ரோட்டில் எவ்வளோ கிலோமீட்டர் போகணுன்ட்டு உங்களுக்கு புரியும். தெரிஞ்சு இந்த மாதிரி ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மகாராஷ்டிராவில் ஓட்டும் போது பார்த்துருக்குறேன். இப்போ அந்த மாதிரி ரோடு ஃப்ரான்ஸில் வந்து பார்க்குறேன். இந்த பக்கம் 2 பக்கமும் வயல், புல்வெளி, சின்ன ரோடு. மகாராஷ்டிராவில் வண்டி ஓட்டும்போது குஜராத் போகும்போதெல்லாம் மகாராஷ்டிரா கிராஸ் பண்ணி தான் போவோம். அப்போ வந்து இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டிருக்கிறேன். மறுபடியும் இப்போ ஓட்டுறேன். ஃப்ரான்ஸில் வந்து ஓட்டுறேன் இந்த மாதிரி ரோட்டில். வண்டி ஓட்டுறதுக்கு கஷ்டம் இல்லை. வண்டி ஓட்டுறதெல்லாம் ஆட்டோமேட்டிக் தான். ஓட்டுன்னு நம்மளுக்கு காலில் வேலையே இல்லை. ஃபுல்லாகவே வந்து ஹேண்ட் கண்ட்ரோல் தான். க்ரூஸ் கண்ட்ரோல்லே ஓட்டிக்கலாம். ஆனால் இதுதான் வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் பண்ணுற சிஸ்டம். இதிலே தான் வண்டி ஓட்டுறதே. ரோடை வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோலும், ரோடை வந்து கரெக்டாக ஆப்போசிட் வர வண்டிக்கு வழி விடுற கண்ட்ரோல் மட்டும் தெரிஞ்சாவே போதும். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இங்கே வந்தீங்கன்னா திரும்ப கஷ்டம்தான். என்னடா திரும்ப கஷ்டம் சொல்கிறீங்களான்னு மட்டும் நினைக்காதீங்க. இங்கே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வந்து கஷ்டப்படுறவங்கள கூட நான் இங்கே பழகிறதுனால அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ வீடியோவாக சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஊரில் வந்து சின்ன வண்டி ஓட்டியிருக்கலாம், கார் ஓட்டிருக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டியோடு சேர்த்து டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா 40 டன்னு. நம்ம வண்டியில் ஏற்றுறது பார்த்திங்கன்னா 25 டன்னு, வண்டி வெயிட் பார்த்திங்கன்னா 15 டன்னு. மொத்தமாக வந்து 40 டன்னு வச்சு ஓட்டும் போது அந்த 40 டன்னு வண்டியை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும். 85 கிலோமீட்டர் ஸ்பீடில் இது மாதிரி சின்ன ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும் வண்டி. அந்த 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் சின்ன ரோட்டில் ஆப்போசிட்டில் வண்டி வந்தாலோ இல்லை வந்து ஒரு டர்னிங் வந்தாலோ கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிடணும். அதுதான் முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றது. அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் இது காரணம். நான் குறைஞ்சது வந்து ஒரு 10 வருஷமாக டிரைவிங்கில் இருக்கிறேன். 6 வருஷமாக கண்டினியூவாக வண்டி ஓட்டிருக்கிறேன், ரெஸ்ட் இல்லாத. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். என்னை விட அதிகமாகவே எல்லோரும் வண்டி ஓட்டியிருக்கலாம். ஆனால் இங்கே வரத்துக்கு எனக்கு அது உதவுது, என்னோட அனுபவம். இப்போ ஆப்போசிட்டில் சின்ன வண்டி வருது, கார் வருது, அதை விட கொஞ்சம் பெரிய வண்டி வருது. 2 கண்ணாடியும் பார்த்தீங்கன்னா
அவ்வளோ ஷார்ப்பாக பாஸ் ஆகுது ரெண்டு வண்டியுமே. இன்னொரு வில்லேஜ் உள்ள வந்துட்டோம். இந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகணும். பிரான்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன வில்லேஜ் ரோடாக இருக்கும். சுவிட்சர்லாண்டு, இட்டாலி, ஆஸ்திரியாலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய ரோடு. ஜெர்மனியும் பெரிய ரோடு தான். ஆனால் ஃப்ரான்ஸில் எல்லா ரோடுமே இதே மாதிரி ரோடு தான் இருக்கும்.